வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பிச்சு திடீர்னு முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற பல தகவல்கள் வந்து அஹ், நமக்கு வந்து அஹ், ஒரு அஹ், மன சங்கடத்தை வந்து தோற்றுவிக்கின்றன. ஓரளவு அச்சத்தையும் தோற்றுவிக்கிறதா இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா போவோம். முதல்ல வந்து அஹ், இது வந்து துல்லியமான தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க. யார் யாரெல்லாம் இங்க வந்து அஹ், இந்த 5 பேர் பகல்காம்ல வந்து யாரெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்களோ, நம்முடைய இந்தியன் குடிமக்களை வந்து இரக்கம் இல்லாமல் நிராயுதபாணிகள் வந்து சுட்டுக் கொண்டாங்களோ, அவங்கள எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் வர்றதுக்கான கேம்ப் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, நாங்க வந்து துல்லிய தாக்குதல் நடத்தணும்னு முதல்ல சொன்னாங்க. துல்லிய தாக்குதல்ங்கிறது எப்பயுமே எப்படி நடக்கும்? அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம திடீர்னு போய் நடத்துறது துல்லிய தாக்குதல். சர்ப்ரைஸ் அட்டாக். அதான் துல்லிய தாக்குதல். ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். இந்த மாரி நாங்க வந்து அந்த உங்க இதெல்லாம் பேஸ் கேம்ப் எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்காங்களோ, அந்த பேஸ் கேம்ப் எல்லாம் நாங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறோம். அதுக்கு மேல எங்களுக்கு இன்டென்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னா, அப்படி இவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு பேரு துல்லிய தாக்குதல் இல்லை. அல்லது சொல்றதுக்கு துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடி சொன்னாருன்னா, அது துல்லிய தாக்குதல்னு சொல்லி சொல்லலாம். எப்ப சொன்னாரு? நமக்கு எந்த விதமான தகவலும் இல்லை. அப்ப இது துல்லிய தாக்குதலா இல்லையாங்கிறத பற்றியே நமக்கு வந்து ஐயம் வரும். 1. இதுக்கு முன்னாடி பகல்காமுக்கு முன்னாடி தான் நம்முடைய சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ வந்து கொன்னாங்கல்ல, போன தேர்தல் சமயத்துல. அந்நேரமே நமக்கு வந்து இந்த பேஸ் கேம்ப் இங்க தான் இருக்குன்னு தெரியலையா? அந்நேரம் ஏன் இந்த அட்டாக் நம்ம நடத்தல? அப்படிங்கிற கேள்வி அடுத்து வந்து வருது. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ துல்லிய தாக்குதல் மட்டும் தான் பண்ண போறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும், இது ஏன் பெரிய யுத்தமா 2 நாடுகளுக்கு இடையில வந்தது? ஏன்னா பாகிஸ்தான்ட்ட வந்து சொல்லியாச்சு துல்லிய தாக்குதல் தான் நடக்க போறோம்னு. அந்த துல்லிய தாக்குதல ரொம்ப திறமையா நடத்தி முடிச்சிருக்கோம். அப்ப பாகிஸ்தானுக்கு தெரியும், இந்தியா இஸ் வெல் பிரிப்பேர்ட் ஃபார் அ வார் அப்படின்னு தெரியும். அப்ப அவங்க எதுக்கு முழு யுத்தத்துக்கு வரப்போறாங்க? நம்ம எதுக்கு முழு யுத்தத்துக்கு போனோம்? இது வந்து அடுத்த கேள்வி. இதுக்கு அடுத்த கேள்வி, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. 30வது தடவையா சொல்லிட்டாரு, அ பாக்கி இது அமெரிக்க அதிபர் வந்து சொல்லிட்டாரு, இந்த 2 நாடுகளுக்கு இடையில உள்ள போர நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு. இப்ப அடுத்து வந்து அவருக்கு வந்து பீஸ் பிரைஸ், நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில இருந்து முதல்ல அந்த குரல் எழுப்பினது பாகிஸ்தான். அடுத்து அமெரிக்காவில இருந்து அந்த இது வந்திருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க, வரிசையா சொல்லி காட்டுறாங்க. இந்த கம்போடியா, தாய்லாந்துக்கு இடையில இருந்து லேட்டஸ்டா இருந்ததுன்னு ஆரம்பிச்சு முதல்ல என்ன நாட்டில் யுத்தத்தில் இருந்து சொல்லி கடைசி இறுதியா சொல்றாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில உள்ளதையும் இவர் தான் நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு? நாங்க அமெரிக்க அதிபருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் ஸ்டெப் எடுத்தாரு, முயற்சி எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தவிர முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்படுகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்தியாவும் இல்ல, பாகிஸ்தான் இல்ல. முதல்ல அனௌன்ஸ் பண்ணது வந்து அமெரிக்க அதிபர். அவர் தான் சொன்னார். இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து சொல்றாங்க, நம்முடைய பிரதம மந்திரி வந்து சொல்லியிருக்காரு, இங்க வந்து சொல்லியிருக்காரு, நம்முடைய நாடாளுமன்றத்துல. எந்த ஒரு நாட்டுடைய அதிபரும் கேட்கவில்லை, சொல்லவில்லை. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்றாரு, ஆம், ட்ரம்ப்பும் நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்களும் பேசிக்கிடவே அந்த காலகட்டத்தில் பேசிக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு இன்டெலிஜென்ட் ரிமார்க் இந்த மாதிரி சொல்றது. பேச்சு வந்து ட்ரம்ப்பும் மோடியும் பேசணுமாங்கிறது பேசல. ஏன்னா அதே காலகட்டத்தில் தான் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து சொல்லியிருக்காரு, நான் திரு ஜெய்சங்கர் கூடயும் பாகிஸ்தான் கவுண்டர் பார்ட் கூட நான் பேசினேன். பாகிஸ்தான் கவுண்டர் பார்ட்ல கன்சர்ன் பாகிஸ்தானில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் பேசினேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஜெய்சங்கர் வந்து இன்னைக்கு வரைக்கும் மறுதளிக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்ததா? அது வந்து அதிபர் லெவல்ல தான் நடக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டனவா? அந்த முயற்சிகளுடைய தொடர்ச்சியா தான் போர் நின்னதா? அதனாலதான் அமெரிக்க அதிபர் திரும்ப திரும்ப சொல்றாரா, நான் தான் போரை நிப்பாட்டேன்னு. அப்போ இதுல முக்கியமா இதுல எல்லாம் ஏன் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, நம்முடைய நாடு எடுக்க போற ஒரு ஸ்டெப் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்களா? அமெரிக்கா டிசைட் பண்ணுமா? இந்த நேரத்துல மிஸ்ஸஸ் காந்தி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க மறுபடியும் சொல்றது பொருத்தமா இருக்கும். 1971 அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஆனா போர் நடக்கிறதுக்கான முஸ்தீபுகள் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து அங்கிருந்து ரெஃப்யூஜிஸ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இங்க மலைமலையா வந்து குமிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து நம்முடைய இந்திய தூதுவரா வந்து மிஸ்ஸஸ் காந்தி அனுப்புனாங்க வெளிநாடு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்தியாவுக்கு இவங்க உருவாக்கி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அனுப்புனாங்க. இந்த நேரத்துல இவங்க அமெரிக்காவுக்கு போனபோது அமெரிக்கன் பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்சன் வந்து இவங்க கிட்ட சொன்னாரு, 200 டேங்க் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட 200 டேங்க் அனுப்பியிருக்கோம், நாங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து உங்களை வந்து தூள் தூளாக்கிடுவாங்க. இந்த வார்த்தையை சொன்னார். சொன்னபோது இவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் காந்தி வந்து சொன்னாங்க அவர்கிட்ட, என்னுடைய என்னுடைய நட்பு நாடுகள் எல்லோருமே எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கலாம், ஆனால் இறுதி முடிவெடுப்பது என்பது நாங்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அதாவது ரொம்ப என்ன சொல்ல வந்தாங்க, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா நீ வந்து எனக்கு டிக்டேட் பண்ணாது. ஐ நோ வாட் டு டு, மை கண்ட்ரி நோஸ் வாட் டு டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வெளியில வரும்பொழுது ஹென்ரி கிசிஞ்சர் அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அங்க எல்லாமே செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க அமைச்சர். அப்ப அவர் வந்து இவங்ககிட்ட கேட்டார், மேடம் நீங்க எங்க பிரசிடென்ட் இவ்வளவு ஹார்ஷா பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப இவங்க சொன்னாங்க, சில 1000 மைல்களுக்கு அப்பால உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை வந்து காலனி மாதிரி நடத்துற காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. எங்க நாட்டுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இது கான்வர்சேஷன், சம்பாஷணை நடந்தது, உரையாடல் நடந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு வெளியில தெரியாமலே போயிருந்திருக்கும். அல்லது மிஸ்ஸஸ் காந்தி சைட்ல இருந்து எழுதியிருந்தா சும்மா இட்டு கட்டுறாங்க தன்னை தைரியசாலி சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த உரையாடலை பற்றி ரெக்கார்ட் பண்ணது அந்த ஹென்ரி கிசிஞ்சர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய பயோகிராஃபில, ஆட்டோபயோகிராஃபில வந்து எழுதியிருக்காரு. இவங்களை பத்தி, மிஸ்ஸஸ் காந்தி பத்தி எழுதியிருக்காரு. இப்ப என்னுடைய கேள்வி எல்லாம், நம்முடைய பிரதம மந்திரி ஏன் இவரை பார்த்து சொல்ல முடியல? அமெரிக்க அதிபரை பார்த்து ஏன் சொல்ல முடியல? நாங்க வந்து ஒரு போர் நடத்துறதுன்னு சொல்லி நாங்க விருப்பமா இல்லை, ஆனால் ஆயத்தமாக இருந்தோம். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்ததனால் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இதை நிறுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை. அதாவது அமெரிக்க அதிபர் தான் சொல்லித்தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சொல்றாங்க. அப்புறம் நம்ம வந்து சொல்றோம், நம்முடைய பிரதம மந்திரி கெஞ்சின்னு பாகிஸ்தான் கெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கெஞ்சிச்சுன்னா சரி, கெஞ்சிறவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கணும், சரி இதுக்கு மேல உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை, பகல்காமுக்கு யாரெல்லாம் வந்து அட்டூழியம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் எங்ககிட்ட சரண்டர் பண்ணு, அல்லது அவங்க இன்னும் என்னுடைய நாட்டுக்குள்ள தான் இருக்காங்கன்னா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, சொல்லு, எங்ககிட்ட வந்து சொல்லு. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லணும்னா எங்க காஷ்மீர்ல ஒரு பகுதி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீல, அங்கிருந்து நீ காலி பண்ணிட்டு போ. நம்ம கண்டிஷன் போட்டுக்கலாம்ல. அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி எந்த கண்டிஷனுமே போடாம ஏன் நிப்பாட்டணும் யுத்தத்தை? கேட்டா என்ன சொல்றாங்க, எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த துல்லிய தாக்குதல் நடத்துறது மட்டுமா? என்றென்றும் இப்படி மறுபடியும் அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு உறுதிப்படுத்துறதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அப்படின்னு பார்த்தா அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கா? மறுபடியும் அவங்க அது மாதிரி வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு எந்த கேரண்டியாவது இருக்கா? இப்ப என்ன சொல்றாரு, மறுபடியும் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்க மறுபடியும் யுத்தத்தை துவங்குவோங்கிறாரு. இது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முழக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவழிச்சா போதும். இந்த மாதிரி ஆட்களை வந்து சமையல் பண்ணி இங்க கொண்டு வந்து நம்முடைய ஆட்கள் மேல் தாக்குதல் நடத்திட்டு போயிடலாம். ஆனா நமக்கு யுத்தம் நடத்துறதுன்னா ஒரு நாளைக்கு 2000 5000 கோடி ரூபாய் செலவழியும். அப்ப அவங்க 2 கோடி ரூபாய் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பதிலுக்கு அதுக்கு 2000 5000 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு இருக்கோமா? இது வந்து புத்திசாலித்தனமா? புத்திசாலித்தனம் என்னன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இதனுடைய ரூட் காஸ் என்னன்னு பார்த்து நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த ரூட் காசை ஒழிச்சிடணும். ஃபர்ம் அஷ்யூரன்சஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வாங்கியிருக்கணும். அது மாதிரி எதுவுமே செய்யலை. அப்படிங்கிறதுனால நம்முடைய இறையாண்மைக்கு இன்று விபத்து நேர்ந்திருக்கிறதா? இந்த கவலை எல்லாம் அதுதான். நம்முடைய இறையாண்மை நமக்கு சொந்தமானது. அவர் சாவரனிட்டி பிலாங்ஸ் டு அஸ். இன்னொரு நாடு வந்து நம்முடைய இறையாண்மை பாதிக்கிற விதத்தில் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இந்த கேள்விக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவான விடை கிடைக்கல. இவர் ஒண்ணு சொல்றாரு, அமெரிக்கா இன்னொன்னு சொல்லுதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நிலை தொடர்வது நல்லதில்லை, இந்தியாவிற்கு நல்லதில்லை என்பதை மட்டும் நாம் மனதில் கொள்ள வேண்டும், உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.